1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்தில் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருந்ததோ அதே சிந்தை எனக்குள்ளேயும் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இது யாரை பற்றி சொல்லுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இது. என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருந்ததோ அதே சிந்தை நமக்குள்ளும் இருக்கிறது. சொல்லுங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் இருந்தது? சில காரியங்களை நாம் தியானித்து வந்தோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தை. He had a very focused mind. இந்த பூமியிலே நான் எதை செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவு ஆண்டவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் வரைக்கும் கூட அவருடைய சிந்தனை சிதறவே இல்லை. ஒரே நோக்கத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் உங்களிடத்தில் ஏற்கனவே வைத்த கேள்வியை திரும்பவும் வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை எழுதி வைத்திருக்கிறீர்கள்? சிலருடைய வாழ்க்கை நோக்கமே என்னன்னா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை நோக்கம். சில பேருடைய வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்கணும். சிலருடைய வாழ்க்கை நோக்கம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நோக்கம் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இதை தெரியல அப்படின்னு சொன்னா, அனுதின வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், வேலைகள், இதிலே நாம் ஓடிடுவோம். தேவனுடைய நோக்கத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்றவே முடியாது. ஆகையால் நாம் எழுதி வைக்க வேண்டும், என் வாழ்க்கையின் நோக்கம் இது, என் வாழ்க்கையின் வாழ்நாளிலே இதை நான் செய்து முடிக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே சொன்னபடி அநேகருடைய வாழ்க்கை நோக்கம் என்னவா இருக்கு தெரியுமா? நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணும், வேற பிள்ளையை பார்க்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு வாகனம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை நோக்கமாகவே முடிஞ்சிருது. அது வாழ்க்கை நோக்கமா இருக்குமா? யோசித்து பாருங்களேன். உலகத்தில் இருக்க எல்லாரும் அதை தானே தேடி ஓடுறாங்க. அது நம்முடைய வாழ்க்கை நோக்கம் அல்ல. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது என்னவென்று நான் அறிந்து அதன்படி செய்கிறது தான் கிறிஸ்துவனுடைய சிந்தையாயிருக்கிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை எப்படி இருந்தது? தாழ்மையுள்ள ஒரு சிந்தையாக இருந்தது. அவர் தன்னை அதிகமாய் தாழ்த்தினார், காலம் வரும் பொழுது அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடையாவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெருமை என்ற ஒரு குணம், பெருமை என்ற சிந்தை. இன்னைக்கு ஆண்டவருடைய சொன்னாண்டு, என்னை நான் தாழ்த்த எனக்கு உதவி செய்யும். தாழ்மை என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு குணம் அல்ல. தாழ்மை என்பது நாம் கற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை உறுதிப்படுத்தப்பட்ட சிந்தை. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடி நிறைய தடைகள் வந்தது. ஆனால் ஒன்றிலும் கூட அவர் தன்னுடைய நோக்கத்தை விட்டு என்ன செய்யவே இல்லை, விலகவே இல்லை, அதை நிறைவேற்றி முடித்தார். நான்காவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை என்ன? ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. யாரை பார்த்தாலும் அன்னைக்கு இருக்கிற நிலையை அவர் பார்க்கல, இனி எப்படி இருப்பார்கள் என்பதை அவரால் பார்க்க முடிந்தது. அந்த தொலைநோக்கு சிந்தை நமக்கும் அவசியமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருப்பது போல நாளைக்கு இருக்க போவதில்லை. இதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களை பார்க்கும்போது நாம் அதற்குள்ளே, நான் நம்புகிறேன், இந்த கூட்டத்திலே எஸ்தர்கள் இருக்கிறார்கள், தெபோராக்கள் இருக்கிறார்கள், இந்த கூட்டத்துக்குள்ளே பவுல்கள் இருக்கிறார்கள், தீமோத்தேயுக்கள் இருக்கிறார்கள், தானியேல்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தை, இயேசு எப்படி பார்த்தாரோ அப்படி பார்க்கிற ஒரு சிந்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அடுத்த ஒரு குணாதிசயமாய்
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தை இயேசுவுக்குள்ளே இருந்தது. நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு சிந்தை. இன்னைக்கு நாம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பல நேரங்களிலே நமக்கு காதுல வந்து கேட்கிற எல்லாத்தையும் நம்பிடுறோம். கேட்கிற எல்லாத்தையும் நிதானிக்காம செஞ்சிடறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாதிப்புகளும் துயரங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஆனால் நமக்கு இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை யோசித்து பாருங்களேன். முதலாவது மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும், அந்த ஏவாள் கொஞ்சம் நிதானித்து பார்த்திருந்தால், அவங்க சத்தம் கேட்டுச்சுல அவங்க காதுல, என்ன கேட்டுச்சு? தேவன் இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுண்டோ? அது வரைக்கும் அந்த பக்கம் போயிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் அந்த மரத்தையோ அந்த பழத்தையோ அவங்க என்ன செய்யல, பார்க்கல. எப்போ இந்த சத்தம் வந்துச்சோ நிதானிக்காம விட்டுட்டாங்க. ஆகையால் அந்த பழத்தின் பக்கமாய் கவனம் போய் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அடுத்து நேரம் சாப்பிட்டவங்க அந்த பழத்தை கொண்டு போய் யாருக்கு கொடுக்குறாங்க? ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. ஆதாமும் நிதானிக்கல பாருங்க. அவர் என்ன யோசித்தாருன்னா, என் மனைவி எது செஞ்சாலும் என்னவா தான் இருக்கும். தன் மனைவி எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். ஆனா அதுதான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு என்னவாயிடுச்சு? காரணமாகி விட்டது. ஏவாளும் நிதானிக்கல, ஆதாமும் என்ன செய்யல, நிதானிக்கல. ஆகையால் வழி வழியாய் சந்ததிகளே என்ன செய்ய ஆரம்பிச்சது? பாதிக்கப்பட்டது. பாதிப்பு எங்க நினைச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிலே நின்று போனது. ஏன் என்று சொன்னால் நிதானிக்கிற ஒரு குணம் அவருக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த குணம் நமக்குள்ளேயும் இருக்கிறது. இது இனி வரப்போகிறது இல்லை, எனக்குள்ள இருக்குது. ஆனால் அதை அறியாமல், அதை நான் செயல்படுத்தாமல் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் எந்த சத்தத்தை கேட்டாலும், அது என்னை விரும்புகிறவரிடத்திலிருந்து வந்தாலும் சரி, என்னை வெறுக்கிறவரிடத்துல சத்தம் வந்தாலும் சரி, அதை நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு நீங்க என்ன செய்யணும்? தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வார். சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும் பொழுது சிலர் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்வார்கள். இதை எதிர்பார்க்கணும். நாம ஒண்ணுமே தெரியாதவங்களா நடந்தோம்னா மாட்டிக்குவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நடந்ததோ அதே விதமாக தான் நமக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? எழும்புவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. இயேசுவை பேச்சிலே அகப்படுத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம் எழும்பி செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல ரொம்ப அனுபவம் யாருக்கு இருக்குன்னா, தாவீதுக்கு தான் ரொம்ப அனுபவம் இருக்கிறது. ரொம்ப அனுபவம் யாருக்கு இருந்ததுங்க? தாவீதுக்கு. ஏன் தாவீதுக்கு இவ்வளவு பிரச்சனை உபத்திரம் அப்படின்னா, தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் உங்க கூட இருந்தா இந்த உலகமும் பிசாசும் உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பகைக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீங்க பாருங்களேன், நீங்க ஒண்ணுமே செய்திருக்க மாட்டீங்க, ஆனா உங்க மேல உங்களை பார்த்த உடனே சிலர் கோவப்படுவாங்க. நீங்க அவங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா அவங்க உங்களை பார்த்த உடனே ஒரு எரிச்சல் அவங்களுக்குள்ள வரும். நான் சொல்லுவேன், எதனால அவங்களுக்கு அந்த எரிச்சல் வருதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களால் அதை என்ன செய்ய முடியல, சகித்து கொள்ள முடியல. ஆகையால் தானே உங்களுக்கு கோபம் வருது. என்ன மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு பார்க்குறீங்க, வித்தியாசமா இருக்கிறாங்களேன்னு கோவப்படுறாங்க. தாவீதை சுற்றிலும் இப்படித்தான் அநேகர் எழும்பிக் கொண்டே இருந்தார்கள். தாவீது என்ன செய்தார்? வாசிங்களேன். சங்கீதம் 140 அதிகாரம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 140 அதிகாரம் 5 வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். அங்க அகங்காரிகள் என்ன பண்ணாங்களா? கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்களாம். என்னென்ன விதவிதமா இருக்கு பாருங்க, விதவிதமா இருக்குது. ஒண்ணு என்ன சொல்றாரு? கன்னிகள்ன்றாரு, ரெண்டாவது வலைங்கிறாரு, மூன்றாவது சுருக்குகள் என்றாரு. அப்படின்னா நமக்கு தெரியாதபடி, நம் கண் பார்க்காதபடி சில வலைகளும் சில காரியங்களும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி வருதுன்னா, சிலருடைய சத்தங்கள் மூலமாக நம்முடைய செவிகளில் என்ன செஞ்சுட்டே இருக்குது? வந்துட்டே இருக்குது. நீங்க பாருங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒருத்தர் வருவார், உங்கள்கிட்ட பேசுவார், நல்லா இருக்கீங்களா விசாரிப்பாரு, எல்லாம் நல்லா பேசிட்டு உங்களை சொல்லுவாரு, இங்க ஒரு திட்டம் இருக்கிறது, இந்த திட்டத்துல நீங்க 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 3 வருஷத்துல உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். அப்படியா? அப்படியே வந்து நமக்கு தெரியாது. அது ஒரு வலை, அது ஒரு சுருக்கு, அது ஒரு கன்னி, அப்படி நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. உடனே பார்ப்போம், அப்படியா 1 லட்சம் ரூபா வந்துருமா? அப்போ நான் 1000 ரூபா போடல, 5000 ரூபா போடுறேன். அப்பதான் எவ்வளவு கிடைக்கும்? முதலுக்கே
அப்ப நம்மிடத்திலிருந்து வந்து பேசுகிற காரியங்கள் அப்புறம் எல்லா விதத்திலும் அது நடக்கிறது. சிலர் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, பசங்க இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளுகிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களிலே இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஃபோட்டோவை போடுவீங்க. அதை பார்த்து எதிர்பாலார் ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு உடனே இவங்களுக்கு என்ன அப்படியா என்ன அழகுன்னு ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, உங்கள் ஃபோட்டோவை அனுப்புறீங்களா அப்படின்னு எதேச்சும் ஆரம்பிப்பாங்க. நீங்களும் ரொம்ப சொல்லுங்க. இது அப்படியே அந்த யாருக்கும் தெரியாம ஒரு 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 கான்வர்சேஷன் அல்லது ஒரு தொடர்பு என்ன செஞ்சுட்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஒருத்தருக்கும் தெரியாது. கண்ணு மறைக்கப்பட்டது, கண்ணி இது சுருக்கு இது வலை என்று அறியாமல் நிதானிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டு அவங்க வாழ்க்கையினுடைய திசையே என்ன செஞ்சிருங்க வேற விதமா போயிருது. எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இவங்க எல்லாம் கூடி பேசி திட்டமிட்டு இயேசுவின் இடத்துல வர்றாங்க. இயேசு ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கூட்டமாக வந்து தங்கள் வாசிங்க 16 தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்துல அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே, இயேசுவை பார்த்தோன்னு எப்படி கூப்பிடுறாங்க, போதகரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வந்த உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, அப்படியே புகழ்ந்து பேசுறாங்க. ஆண்டவரே போதகரே, உம்மை போல ஒருத்தரும் கிடையாது, என்ன அழகா பிரசங்கம் பண்றீங்க, என்ன அழகா பேசுறீங்க அப்படின்னு ஆண்டவரை புகழ்ந்து அவர்கள் பேசுகிறார். பல நேரங்களில் நாம எங்க சிக்கிறோம் அப்படின்னா, நம்மை புகழ்ந்து யாரு பேசுகிறார்களோ அவர்களிடத்துல தான் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம். சில பேருடைய குணம் தெரியுமா, நீங்க அவங்கள பெருமையா பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால மட்டும்தாங்க முடியும், வேற யாராலையும் முடியாது. கடன் கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க, நான் எவ்வளோ பேட்ட போயிட்டேன், எவ்வளோ என்ன நெருக்கமாக பழகுறாங்க, ஆனால் எல்லாம் துரோகிங்க, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, எவ்வளோ நல்லவங்க, உங்களை பார்க்கும் போதே தெரியுதுன்னு உடனே கை தானே நம்ம பைக்கு என்ன செஞ்சிடும். அப்படி உயர்த்தி பேசும் பொழுது, நம்மளை அப்படியே குளிர வைக்கும் பொழுது வார்த்தைகளினாலே கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி போய் எதற்காக இவர்கள் என்னை புகழுகிறார்கள், என்ன நோக்கத்தோடு வந்து பேசுகிறார்கள் என்பதை நிதானிக்க தவறிவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துவிடும். வேதத்துல ஒரு அருமையான ஒரு உதாரணம் இருக்கிறது. பவுல் பிரசங்கம் பண்றதுக்கு போயிட்டே இருக்கார், ஊழியத்துக்காக போயிட்டே இருக்கிறார். அவர் ஊழியத்துக்காக போகும்போது பின்னாடி ஒரு பெண் வந்து சொல்லுகிறது, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு என்ன பண்ணிட்டே வராங்க, கத்திக்கிட்டே வருதாமா. பவுலும் என்ன நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன், நம்மளை பத்தி பெருமையா தானே சொல்லுது அப்படின்னு கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருப்பார் நினைக்கிறேன், அமைதியா இருந்திருப்பார். கொஞ்ச நாள் போக போக தான் தெரியுது, இது என்னுடைய ஆதாரம் தேவன் அல்ல, இது ஒரு குறி சொல்லுகிற ஆவி அப்படிங்கிறத அவர் என்ன பண்றாரு, நிதானிச்சு அவர் அந்த ஆவியை விரட்டுறாரு. விரட்டின பிறகுதான் பிரச்சனை வருது. யார் நம்மளை புகழ்றாங்க, ஏன் புகழ்றாங்க, எதற்காக நம்மளை உயர்த்தி பேசுகிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்க என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம இடத்துல வந்து பேசுற எல்லாரையும் சந்தேகமா பார்க்கணும் அவசியம் கிடையாது. நிதானிச்சு பாருங்க, நம்மளை உயர்த்தி பேசுகிறவர்கள் ஏன் பேசுகிறார்கள். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்மகிட்ட அப்படி பேசுறவங்க தான் நமக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிதானிக்கக்கூடிய அந்த கிருபையை நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க கத்திரனுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இப்ப ஆண்டவரிடத்துல வந்து இவ்வளவு அழகா அவங்க பேசிட்டு முழு கூட்டமும் அமைதியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல புகழ்ந்து பேசினவர்களிலே ஒருவன் இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறான். அவன் சொல்றான், ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, உமக்கு எப்படி ஆண்டவரை தோன்றுகிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுகிறது தெரியுமா, இவ்வளவு வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஆண்டவரை புகழ முடியும்? யோசித்து பாருங்க, மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்றதை பாருங்க. இவ்வளவு ஒரு கொடூர மனதுக்குள்ளே இருக்கிறது. இவருக்கு ஒரு கேடு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு, ஆனால் அவரிடத்தில் முதன்மையாக வந்து பேசும் பொழுது அவ்வளவு அவரை புகழ்ந்தவர்கள் பேசுகிறார்கள். உள்ள அவ்வளவு என்ன, இவர் எப்படியாவது ஒரு சிக்கல்ல மாட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு பிரதானமாக இருந்தது. ஆனால் பேசும்போது எப்படி பேசுறாங்க, தேனொழுக பேசுறாங்க. இப்ப ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. என்ன கேள்வி அப்படின்னா, ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தை
ரோமர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் நெருக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். இவரிடத்திலிருந்து வரியை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகியால் யூதர்களுக்கு ஒரு பெரிய வேதனையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த கேள்வி அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. என்ன கேட்கிறாங்க? ராயனுக்கு வரி செலுத்துவது சரியா தவறா? சரி என்று சொன்னா யூதர்கள் பிடிச்சுக்குவாங்க, நீ ராயனுடைய ஆளுன்றுவாங்க. தவறு என்று சொன்னால் ராயன் வந்து பிடிச்சுக்குவான், ஜனங்களை வந்து எனக்கு அரசுக்கு விரோதமா நீ ஏவி விடுறியான்னு சொல்லி அவன் வந்து பிடிச்சுக்குவான். இப்படியும் சொல்ல முடியாது, இப்படியும் சொல்ல முடியாது. ஒரு காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்களேன், நம்மிடத்துல வந்து சில காரியங்களை ரொம்ப நெருக்குவாங்க பாருங்களேன். சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. சில பிள்ளைகள் போய் எங்கேயாவது மாட்டிக்குவாங்க. கல்யாணத்துக்கு உடனே என்ன பண்ணணும்? அப்பா அம்மா உடனே என்ன சொல்லணும்? சொல்லுங்க. மாத்தி சொல்லிட்டா மூஞ்சி எங்க போயிடும்? வானத்துக்கு போயிடும். என்ன நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க கூடாதுன்னு. எந்த பதிலும் உங்களை அவசரப்படுத்துகிற இடத்துல தயவு செய்து சரி தவறுன்னு உடனே என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடுறேன். ஏற்கிறேன் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறத அவசரப்பட்டு என்ன பண்ண வேண்டாம், சொல்லவே வேண்டாம். நிதானிங்க. சரி இல்லை என்று சொல்லுவதிலே கொஞ்சம் பொறுமை வேண்டும். ஆம் இல்லை என்று சொல்வதில் நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ, சில நேரத்தில் நம்ம வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாகனத்தை வாங்கணும், நீங்கள் அவங்க பார்த்துட்டீங்க, அந்த வாகனத்தை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. வேற ஒருத்தர் கேட்டிருக்காருங்க, நீங்கள் கொடுக்கறத விட அதிகமாக கொடுக்குறாருங்க, நான் கொடுத்துட்டுமாங்க, சரியான்னு சொல்லுங்க. உடனே நமக்கு என்ன தோணும்? ஐயோ, இந்த மாதிரி வண்டி உலகத்திலேயே கிடைக்காது, இன்னைக்கே சரின்னு சொல்லிடும். சொல்லவே சொல்லாதீங்க, நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், நிதானிச்சு பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் நிதானமாய் பதில் சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்ம அவசரப்படுத்தி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கிறது 99% தவறான காரியமா இருக்கும். நம்மளை அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உடனே செய்யுங்க, சரின்னு சொல்லுங்க. இல்ல, நிதானமா இருங்க. ஒரு நிலத்தை வாங்குறதாலும் சரி, வாகனத்தை வாங்கினாலும் சரி, எந்த விஷயமா, திருமணக்காரன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அவசரத்துல ஒரு பதில் என் நாவிலிருந்து என்ன செய்யாது, வரவே வராது. நிதானமா தான் நான் சொல்லுவேன். இயேசுவிடத்துல வந்து கேட்கிறாங்க, சரியா தவறா? ஆன்சர் த கொஸ்டின் ஒன் வேர்ட், இல்லையா? ஒரே வார்த்தை தான் கேட்கிறாங்க, சரியா தவறா. பெருசா ஒன்றும் கேட்கவே கிடையாது. ஆண்டவர் உடனே பதில் சொன்னாரா? கஷ்டமா ரொம்ப லகுவான காரியம் தானே. சரினா சரின்னு சொல்ல வேண்டியது, இல்லைன்னா இல்லைன்னு சொன்ன. ஆண்டவர் நிதானமா இருக்கிறார். நிதானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இங்க அடுத்து நீங்க தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 22:18 இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, இதான் நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு மனம். அவர் பார்க்கிறாரு, வெளித்தோற்றத்தில் யதார்த்தமா இருக்கிறது, ஆனா உள்நோக்கம் வேறு விதமாக இருக்கிறது. அதை நிதானித்து பார்க்கக்கூடிய கிருபை ஆண்டவருக்குள்ளே இருக்குது. அது கிருபை உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. நேரம் எடுத்தால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். அவர் நமக்கு நெருக்கம் கொடுக்க மாட்டார், அழுத்தம் கொடுக்க மாட்டாரு. மனதளவில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா, நிச்சயமாக நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிதானிக்கக்கூடிய ஒரு கிருபை. ஆண்டவர் அவர் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? என்ன கேட்கிறாரு? என்னை சோதிக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு தோணுச்சு. மத்தேயு 4 யார் இயேசுவை சோதித்தானா? பிசாசு இயேசுவை என்ன பண்றான்? சோதிக்கிறான். யார் சோதிக்கிறா? அடுத்து இப்போ யார் சோதிக்கிறா? பரிசேயர்கள் இயேசுவை என்ன பண்றாங்க? சோதிக்கிறாங்க. அப்போ இவங்க யாருடைய ஆளா மாறிட்டாங்கன்னா, இந்த மத தலைவர்கள் பிசாசுனுடைய ஆட்களாக இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மாறிவிட்டார்கள். இவங்க நினைச்சுக்கிறாங்க, வேதத்தை நான் தான் எடுத்துட்டு போறேன், வேதத்தை நான் படிச்சிருக்கேன், வேதம் எனக்கு தெரியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு இயேசு யார் என்று அறியாமல் அவருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிச்சாங்களோ, அன்றைக்கு பிசாசுனுடைய கைக்கூலிகளால் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மாறிவிட்டார்கள். தெரியவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேரு பலவிதமான உபதேசங்களினாலே அலக்களிக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. பலர் பலவிதமான தவறான உபதேசங்கள் நிறைந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்துக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நிதானித்து பாருங்க. எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வசனம் வருகிறதா, வேதத்தை கையில வச்சுக்கோங்க, திருப்பி பாருங்க, திரும்ப கேளுங்க, இது வார்த்தையின்படி இருக்கிறதா? இன்றைக்கு அறியாமையினாலே அநேகர் அகப்பட்டு கொண்டு
அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இருக்கணும். ஏன், எதற்காக என்று நிதானித்து பார்க்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய ஆன்லைன்ல ஜெபங்கள் நடக்கிறது, நிறைய வேத ஆராய்ச்சி கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. எங்க போனாலும் நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய விசுவாச கோட்பாடு என்ன? அது கேட்கறதே இல்லை நிறைய பேர். நீங்க எதை நம்புறீங்க? 6 மாசம் கூட்டத்தை நீங்க போய் கலந்து கொண்ட பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நம்ப மாட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவரை நிராகரிப்பார்கள். அவங்களுடைய கோட்பாடு என்ன? அவங்க வேத வசனங்களை சரியாய் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்களா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வந்தவர்கள் தங்களை வேத பாரகர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் யாருடைய கூட்டாளியாக மாறிவிட்டார்கள்? பிசாசினுடைய கூட்டாளிகளை மாறினால இயேசுவையே இவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? சோதிக்க வருகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ மத்தேயு 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், வரி காசை எனக்கு காண்பியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? கூட்டத்தில் யார்கிட்ட காசு இருக்குது பாருப்பா, யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருப்பா. அங்கே ஒரு 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 சூழல் மாறுறதை நம்ம பார்க்குறோம் பாருங்க. எல்லாம் அப்படியே உன்னிப்பாக அப்படியே பார்த்து, நான் நினைக்கிறேன் முறைச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை. என்ன சொல்ல போறாரு? ஆண்டவர் லேசாக சொல்றாரு, வரி காசு எனக்கு காட்டுங்கன்னா ஆளுக்கு தேடுறாங்க. நம்ம சில்லறைக்கு தேடுற மாதிரி என்ன பண்றாங்க? காசுக்கு தேடி என்கிட்ட இருக்குன்னு ஒருத்தர் கொண்டாந்து என்ன கொடுத்துருப்பாரு? வாசிக்கலாம். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். இந்த இடைவெளியை ஏன் ஆண்டவர் கொடுத்தார்? கேட்ட கேள்விக்கு ஆம் இல்லை என்று பதில் சொல்லிருந்த விட்டுட்டு ஆண்டவர் இந்த இடைவெளியை ஏன் கொடுத்தார் தெரியுமா? பொல்லாதவர்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டவர் இடைவெளி கொடுப்பார். திரும்ப சொல்றேன், பொல்லாதவர்கள் சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கொஞ்சம் இடைவெளியை எப்பொழுதும் கொடுப்பார். பொல்லாதவருடைய வெற்றிகளை பார்த்து பொறாமை கொள்ளாதீங்க. பொல்லாதவர்களுடைய அகங்காரத்தை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. நல்லா இருக்காங்களே, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, பயங்கரமா இருக்கிறாங்களே, இவ்வளவு தீமை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா நல்லா தானே இருக்கிறாங்க. யோசிக்காதீங்க, அமைதியா இருங்க. ஏனென்றால் பொல்லாதவர்கள் சந்தோஷப்பட தேவன் கொஞ்சம் அவகாசத்தை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். எல்லாம் நல்லா இருக்கு, இவ்வளவு மோசம் பண்றாங்க, ஆனா நல்லா தானே இருக்கிறாங்க, யோசிப்பதற்கு நமக்கு ஒரு அவகாசத்தை கற்றுக் கொடுப்பார். இங்க சொன்னார், இவங்க யோசிச்சிருப்பாங்க, சரியா பிடிச்சோம் பார்த்தீங்களா அவருக்கு பதில் சொல்லவே முடியல, அதனால தான் இவர் அதை கொண்டா இதை கொண்டான்னு பேசுறாருன்னு இவங்க மனசுல என்ன செஞ்சிருப்பாங்க? நினைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் 20ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஆண்டவர் பதில் சொல்லல. ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேள்வியை வைக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் ஒரு கேள்வி அவர்களுக்கு வைக்கிறார். இப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கர்த்தர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினாரு, மனிதர்களை விட தேவன் ஒருபடி முன்னமே இருக்கிறார். திரும்ப சொல்றேன், மனிதர்களை விட தேவன் ஒருபடி முன்பாகவே இருக்கிறார். மனுஷன் பாவம் செய்த பிறகு ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தல, ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆமென், ஆமென். இதை நாம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுதுமே நமக்கு ஒருபடி முன்பாகவே இருக்கிறார். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு யாரை நான் ராஜாவாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கவில்லை. ஏற்கனவே தாவீதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு வந்த பிறகு ஐயோ செங்கடல்ல வந்து மாட்டிட்டாங்களே, என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தடுமாறவில்லை. செங்கடல் இடையே ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று ஏற்கனவே தேவன் என்ன செஞ்சிருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். கசப்பான தண்ணி கிட்ட போன பிறகு ஐயோ தண்ணி கசப்பா இருக்குதே, என் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கவில்லை. ஏற்கனவே அங்கே ஒரு மரத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆபிரகாம் போய் தன்னுடைய மகனை பலி செலுத்த அவன் ஆயத்தமாவான். அப்போ அதற்கு அங்கே 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 பலி செலுத்துவர்கள் ஆடு வேண்டும் என்று அப்பொழுது ஆண்டவர் தேடவில்லை. ஏற்கனவே அங்கே ஒரு ஆட்டை கர்த்தர் என்ன பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் சொல்றேன், நாம் பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்பதாகவே நமக்கான தீர்வை தேவன் ஏற்படுத்தி ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். நிதானிப்பது என்பது அதுதான். இந்த பிரச்சனைக்கு முன்பதாகவே தேவன் எனக்கு ஒரு தீர்வை அங்க என்ன செஞ்சுட்டார்? ஆயத்தம் பண்ணி
வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு படி முன்னாகவே இருக்கிறார். எப்பொழுதும் நினைத்துக் கொள்ளுங்களேன், அந்த சிந்தனை நமக்கு இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையும் பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். எனக்கென்று ஒரு வழியை தேவன் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையால் இது என்னை ஒன்றும் சொல்லுங்களேன், ஆகையால் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது, எத்தீங்கும் என்னை அணுகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த மேலெழுத்தை கொண்டு வந்த உடனே அவங்க சொல்றாங்க, அந்த இது யாருடையதுன்னு கேட்ட உடனே 21ஆம் வசனத்தில் அவங்க பதில் சொல்றாங்க, இது யாருடையது, ராயனுடையது. இந்த வரிக்காசு யாருடையது, ராயனுடையது. உடனே ஆண்டவர் பதில் சொல்றார், அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை என்ன பண்ணுங்க, ராயனுக்கு செலுத்துங்க. அடுத்து சொல்றாரு தேவனுடையதை. இப்போ இந்த சூழலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இடைய ஒரு கூட்டம் வந்து அந்த பிரசங்கத்தை தடை செய்து, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து போதிக்கணும். ஆண்டவருடைய சித்தங்களையும் திட்டங்களையும் ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. நல்லா நல்லா நம்முடைய சிந்தனையிலே வைத்துக் கொள்ளணும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ராயனுடையதை என்ன பண்ணுங்க, ராயனுக்கும் தேவனுடையதை. என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் அப்படின்னா, இந்த வெள்ளி பணத்தில் எப்படி ராயனுடைய முகத்தின் அச்சு இருக்கிறதோ, அவனுடைய எழுத்து இருக்கிறதோ, அதை போலவே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அச்சு இருக்கிறது. ஆகையால் பணத்தை ராயனுக்கு கொடுங்க, உங்களை. அல்லேலூயா. இப்போ நான் யாருடைய சாயல்ல இருக்கிறேன், தேவனுடைய சாயல்ல இருக்கிறேன். யாருடையவன் நான், தேவனுடையவன், தேவனுக்கு சொந்தமா இருக்கிறவன். பாருங்களேன், அந்த 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 செய்தியின் இடையிலே வந்து இடர்பாடையும் கர்த்தர் மாற்றி அதுலேயும் ஒரு சத்தியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறவர். அதனால தான் சொல்றேன், அவர் ஒரு படி முன்னாடியே இருக்கிறார். எப்போல்லாம் நெருக்கம் வருதோ அப்போல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு படி முன்னாடி இருக்கிறீங்க. ஆகையால் நான் பதட்டப்பட மாட்டேன், ஆகையால் நான் கவலைப்பட மாட்டேன். ஐயோ மாட்டிட்டேன்னா நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் என்று சொன்னால், எனக்கு ஒரு படி முன்பதாகவே நீர் சென்று கொண்டிருக்கிறீர். நான் சந்திக்கிற எந்த சவாலையும் சரி செய்ய உம்மால் கூடும். அல்லேலூயா. இங்கே ரொம்ப அழகான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, பரிசேயர் வந்து பேசினாங்க, ஆண்டவர் நிதானிச்சு கற்றுக்கொண்டார். பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை எங்கேருந்து வரும் தெரியுமா, வெளியே இருந்து வராது, நமக்கு பக்கத்திலேயே இருந்து வரும், நமக்கு கூடவே இருந்து வரும். இந்த தவறான ஆலோசனை நம்ம பக்கமே இருந்து வரும். வாசிங்களா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், சீக்கிரமா எடுத்துக்கோ. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15, 16, 18. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறேன் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 18, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்ப இயேசுவும் சீஷர்களும் இருக்கிறாங்க. சீஷர் இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை யார் என்று சொல்றீங்க? உடனே பேதுரு சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்ன உடனே மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகமே உனக்கு என்ன செய்திருக்கிறது. பயங்கர சந்தோஷம் பேதுரு. கொஞ்சம் போன உடனே ஆண்டவர் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்ப அதே பேதுரு 22ஆம் வசனத்தில், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். 23ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு என்னவா இருக்கிற, இடரலா இருக்கிறாய். எந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? கொஞ்சம் முன்னாடி தான் அவனை பாராட்டினாரு, கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னாரு, எப்பா உனக்கு என்ன ஒரு வெளிப்பாடு இருக்குது, யாருக்குமே கிடைக்காத ஒரு வெளிப்பாடு உனக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஆண்டவர் வந்து பேதுரு சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளல. அவன் பேசினது எல்லாத்தையும் நிதானித்து பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென், ஆமென். இன்னைக்கு இவங்க சொன்னது சரியா இருக்கிறதுனால நாளைக்கு இவங்க சொல்றது சரியா இருக்கும்னு எடுத்துக்கொள்ள கூடாது. வார்த்தைகள் எப்பொழுதுமே நிதானிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் புரியுது? ஆமென். வார்த்தைகளை நிதானித்து பார்க்க வேண்டும். எங்கிருந்து இது வருகிறது? அடுத்து சொல்றாரு, நீ இப்பொழுது யாருடைய வாயா இருக்கிற? பிசாசனுடைய, சாத்தானுடைய வாயா இருக்க, எனக்கு பின்னாடி போ அப்படின்னு சொல்றத நம்மால பார்க்க முடிகிறது. ஆகையால் தான் இயேசு தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் செவிகளில் வந்து கேட்கிற ஒவ்வொரு சத்தத்தையும் நிதானித்து பார்க்க எனக்கு கர்த்தர் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே.